சூர்யா வீட்டில் எல்லாருமே வந்து விரதம் இருந்து வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி அனாமிகாவும் விரதம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அனாமிகா வேணும்னே வந்து ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, விரதம் இல்லாமல் விரதம் இருந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. அதன்படி வந்து அனாமிகாவோட அப்பா அம்மா அனாமிகா எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கிளம்பி உள்ளே போகிறாங்க. அப்போ கரெக்டாக பிரபாவும் அவங்க அப்பாவும் அங்கே வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பரவாயில்லையே நீங்களும் வந்துட்டீங்களே அப்படின்னோடனே, இல்லை எல்லாரும் கோயிலுக்கு ஒன்றா போகிறோம், அதே மாதிரி பிரபாவும் வந்து அவரும் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன், அதனால தான் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல நல்லது தான் அப்படின்றாங்க. பிரபா கிட்ட போய் விஜய் வந்து பேச போகிறாரு. ஆனால் அனாமிகா வந்து தடுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதனால் பிரபா மனசு கஷ்டப்படுறாங்க. உள்ளே வந்து எல்லாருமே வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு கோயிலில் வந்து விசேஷங்கள் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு சம்பிரதாயம் அதே மாதிரி சாமி கும்பிட்றது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்து சூர்யாவுக்கு வந்து ஃபோன் வருது. அதில் வந்து ஒரு லேடி பேசுகிறாங்க. இந்த மாதிரி உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, ஏன் 2 நாளாக என்னை பார்க்கவே வரல, இப்போ பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை இப்போ பார்க்க முடியாது, நான் கோயிலுக்கு வந்துடுறேன். சரி நான் அங்கேயே வந்துடுறேன். இல்லைப்பா வர வேணாம், சொன்னால் கேளுண்ணே. இல்லை இல்லை என்னால் உன்னை பார்க்க முடியாமல் இருக்க முடியாது, அதனால் வரதான் செய்வேன், நான் நேரடியாக கோயிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. கோயிலில் வந்து நிம்மதியாக சாமி கும்பிட முடியாமல் வந்து சூர்யா தவிக்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாருன்னா பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இவ வேறு வரேன்றாளே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காரு. ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு, சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் முக்கியமான கால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ணுற, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இவரும் வந்து அப்படியே வந்து பொறுமையாக வந்து தட்டி கொடுக்குறாரு. சரி இங்கே ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான விஷயம் உனக்கு தெரியாதா சொல்லிட்டு ரொம்ப நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து மகா வந்து சூர்யாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. அதே மாதிரி ராஜலட்சுமியும் வந்து எல்லா இடமும் வந்து சூர்யாவை தேடி வராங்க. பார்த்தா வந்து அங்கே வந்து சூர்யா வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதும், அந்த பொண்ணு வந்து சூர்யா மேலே சாஞ்சிருக்கிறதையும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து நான் அந்த பொண்ணு போனோன்னு சூர்யா கிட்டே கேட்குறாங்க, என்ன சூர்யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துமா நான் எதுவாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்படிலாம் பண்ணுற, எனக்கு ஒன்றுமே புரியல சூர்யா, உங்ககிட்ட நான் இது எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க ராஜலட்சுமி. அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, மறைஞ்சு ஃபோன் வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட. இதை வந்து வாட்ச் பண்ணிடுறாங்க மகா. இவன் ஏன் மறைஞ்சு ஃபோன் பேசுகிறாரு, ஒன்றும் புரியல, இப்போ கொஞ்ச நாளாகவே யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் நான் வந்தோடனே வந்து கட் பண்ணிடுறாரு. ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, இப்போ ஏன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இந்த டைமில் போயிட்டு, அதுவும் நான் வந்தால் கட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடறாரு. மகா யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து காலையில் சூர்யா கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோன் வருது. உடனே வந்து சூர்யா சொல்கிறாரு, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கிளம்புறாரு. என்னங்க சாப்பிட்லையா அப்படின்றாங்க. இல்லை நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்து வந்து மகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோவில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தோணுது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சூர்யாவும் அந்த பொண்ணும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காரு. அதே மாதிரி அவங்களும் சூர்யாவுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற மகாவுக்கு மயக்கமே வந்துடுது. இவரா இப்படி, என்னால் நம்பவே முடியலையே, இப்படியெல்லாம் யாருக்கிட்டையுமே பழக மாட்டார், இவர் இப்படி பழகுறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையா, அப்போ அந்த பொண்ணு யார் அப்படின்னு மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மகாவோட நினைப்பு ஃபுல்லாகவே வந்து அந்த பொண்ணை சுற்றியே இருக்குது. அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவே பார்த்துட்ருக்காங்க. அவர் ஃபோன் பேசுகிறது அதெல்லாம் பார்த்து மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனால் சூர்யா வந்து அந்த பொண்ணை வர வச்சிடறாரு. அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. முதல் முறையாக அந்த பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்களே, யாராக இருக்கும் அப்படின்னோடனே, தன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு எல்லாருக்கும். அதை பார்த்த மகா வந்து கிட்ட போய் கேட்குறாங்க, இவங்க யார், ஏங்க இப்படி வந்து பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. சாரி மகா, இதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் தொடர்றதுல எந்த வந்து பயனும் கிடையாது, அதனால் உனக்கு அப்புறம் இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. இது